வெல்கம் டு அதன் அகாடமி சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரயில்வே எக்ஸாம்ல மென்சுரேஷன் டாபிக்ல இருந்து 3D இமேஜஸை பேஸ் பண்ண பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை எப்படி 30 செகண்ட்ஸ்குள்ள சால்வ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் மெத்தட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நான் கொஸ்டினை படிக்கிறேன், கவனிங்க. ஒரு உருளையின் ஆரம் 20% குறைந்து உயரம் 20% அதிகரித்த பிறகு புதிய உருளையின் கன அளவு எத்தனை சதவீதம் குறைகிறது? சரியா? அதாவது ஒரு சிலிண்டரோட ரேடியஸ் வந்துட்டு 20% டிக்ரீஸ் ஆகுதுங்களா? சரியா? பிறகு அதனுடைய உயரம் வந்துட்டு 20% இன்க்ரீஸ் ஆகுதுங்களாம். அப்படி இருக்கும்போது நியூ சிலிண்டரோட வால்யூம் வந்துட்டு எத்தனை பர்சன்ட் குறையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, ரேடியஸ் வந்துட்டு எத்தனை பர்சன்ட் அதிகரிக்குது அல்லது குறையுதுன்னு பாருங்க. இந்த சம்ல குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க, டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மைனஸ் போட்டுக்கோங்க. சரியா? 20%, திருப்பியும் -20%. மறக்காம ரேடியஸை 2 முறை எழுதணும். அதே இன்க்ரீஸ்னா +20 +20 எழுதணும். சரிங்களா? இதை மறக்கக்கூடாது. இப்போ பாருங்க, இது ரெண்டையும் கூட்டினா -40 வரும். சரிங்களா? இது ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த 20க்கு 20%, இந்த 20க்கு 20%, எது கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான். 20க்கு 20% கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? +4 வரும் இல்லைங்களா? 10% வந்து 2 வரும், 20% வந்துட்டு என்ன வரும்னா 4 வரும். அப்போ -40 +4 இதை கூட்டினா என்ன வரும்? -36 வரும். சரிங்களா? நான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் 2D இமேஜஸ்க்கு இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸை எப்படி ஷார்ட்கட்டில் போடுறதுன்னு நான் போட்டு காமிச்சிருப்பேன். சரியா? நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். சரியா? அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா இந்த ப்ளே பட்டன் தெரியுது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணாலும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். சரியா? அதை பார்த்த பிறகு இந்த கொஸ்டின் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னா இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா அதில் இதோட நான் முடிச்சிருப்பேன், இதான் ஆன்சர்னு சொல்லியிருப்பேன். சரியா? இப்போ எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஸ்டெப் போகிறோம். என்ன அப்படின்னா, இது 3D இமேஜஸ் அப்படிங்கிறதுனால இந்த ஹைட் வருது இல்லைங்களா, அதனால நம்ம என்ன பண்றோம்னா இன்னும் ஒரு ஸ்டெப் மட்டும் எக்ஸ்ட்ரா போட போறோம். சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த -36 வச்சுக்கிறோம். சரிங்களா? அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 20% இன்க்ரீஸா டிக்ரீஸா அப்படின்னா இன்க்ரீஸ், அப்ப +20. இப்ப இதை கூட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா -16 வரும். இப்ப எகெயின் வந்துட்டு 36க்கு 20% அல்லது 20க்கு 36% கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? 10% வந்துட்டு 3.6 வரும். அப்ப 20% என்ன வரும்? 7.2 வரும். என்ன 7.2 அப்படின்னா -7.2 வரும் இல்லையா? ஆமா தானே? பாருங்க, மைனஸ் பிளஸ், மைனஸ் இன்டூ பிளஸ் வந்து நமக்கு எகைன் வந்துட்டு மைனஸ் தான் வரும். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா -23.2%. மைனஸ் இண்டிகேட்ஸ் டிக்ரீஸ் இல்லையா? அப்ப இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 23.2%. சரியா? இப்ப நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுச்சுன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்து தெளிவா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.